ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இப்போ தான் எல்லாருமே நருட்டோ ஷிப்டுன்னு தமிழ் டப்பிங்கில் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் 160 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் சோனி ஐ சேனல்லேருந்து எந்த ஒரு எபிசோடுமே ரிலீஸ் ஆகலை. ஏற்கனவே இன்னும் 340 எபிசோட்ஸ் இருக்குது. அதை முடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் கிட்ட ஆகும். இதில் வேற எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகிறத இடையில ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம என்னைக்கு தான் நருட்டோ ஷிப்டுன்னு ஃபுல்லாக பார்த்து முடிக்க போகிறோம்னே தெரியல. அதுவும் முக்கியமான கட்டத்தில் வேற ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ தான் பெயின் வந்து கக்காஷி கூட ஃபைட் பண்ணி கக்காஷியை கொன்னுருப்பான், பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் ப்ரோ. ஆனால் எதுக்கு இப்போ சம்பந்தம் இல்லாம இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா சம்பந்தம் இருக்கு. பெயின் கூட நடந்த ஃபைட்ல கக்காஷியால பெருசா ஒண்ணுமே பண்ண முடியல. கக்காஷி செத்து போயிட்டாரு. பட் இன்னைக்கு நம்மளோட கம்பேரிசன்ல கக்காஷிக்கு பதிலா கக்காஷியோட காப்பியா இருக்கிற கோஜோ சத்தோரு வந்து பெயின் கூட ஃபைட் பண்ணியிருந்தா ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தறலாம். கோஜோ சத்தோரு ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ்ல நம்பர் 1 பவர்ஃபுல் சார்சரர்னா அது கண்டிப்பா கோஜோ தான். அதுக்கு காரணம் கோஜோ வந்து பிறக்கிறப்பவே 6 ஐஸ் அண்ட் லிமிட்லெஸ் டெக்னிக்கோட பிறந்திருப்பான். இந்த ஒரு 6 ஐஸ் மூலமா கோஜோவால தன்னை சுத்தி எங்கெங்கெல்லாம் கர்ஸ்ட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுதோ அதை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே சென்ஸ் பண்ண முடியும். ப்ரோ, கர்ஸ்ட் எனர்ஜினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நருட்டோ யூனிவர்ஸ்ல எப்படி சாக்ரா எனர்ஜி இருக்கும் அதே போலதான் ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ்ல கர்ஸ்ட் எனர்ஜியும் இருக்கும். ரெண்டுத்துக்கும் பேரு தான் வித்தியாசம், மத்தபடி ரெண்டுமே ஒரே மாதிரியான பவர் தான். சோ இந்த 6 ஐஸ் அண்ட் லிமிட்லெஸ் டெக்னிக் மூலமா கோஜோவால தன்னை சுத்தி இன்ஃபினிட்டியை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு இன்ஃபினிட்டிங்கிறது கோஜோ வந்து தன்னை சுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் டைமை மேனிபுலேட் பண்றது மூலமா தன்னை சுத்தி ஒரு இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணுவான். இந்த ஒரு ஸ்பேஸை தாண்டி யாராலையும் எதாலையுமே கோஜோவை காயப்படுத்தவோ ஈவன் டச் கூட பண்ண முடியாது. அதையும் மீறி கோஜோவை காயப்படுத்துற மாதிரி ஒரு அட்டாக்கை ஆப்போனன்ட் யூஸ் பண்ணாலும் கோஜோ வந்து சும்மா கிடையாது. பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் கோஜோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதுலயும் தாய்ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் கோஜோவை ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். எந்த அளவுக்குனா, ஆக்சுவலா ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் தாய்ஜுட்சு எல்லாமே ரண கொடூரமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க சுகுனா வர்சஸ் மாகோரகா ஃபைட்டை பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு ஃபைட் அப்ப ஷிபுயா சிட்டில இருந்த பெரிய பில்டிங்ஸோட சேர்த்து ஒட்டுமொத்த சிட்டியவே சுகுனாவும் மாகோரகாவும் சேர்ந்து அடிச்சு நொறுக்கிருப்பாங்க. இத்தனைக்கும் அப்ப ஃபைட் பண்ணது வெறும் 15 ஃபிங்கர் சுகுனா தான். பட் கோஜோ வந்து 19 ஃபிங்கர்ஸோட பவர்ஸ் வச்சிருக்கிற சுகுனா கூடவே டொமைன்குள்ள இன்ஃபினிட்டியே இல்லாம ஃபைட் பண்ணி டஃப் கொடுத்திருப்பான். அதுக்கு காரணம் கோஜோ வந்து ஒரு பேட்டில் ஜீனியஸ் அண்ட் ஸ்கில்டு ஃபைட்டருங்கிறதெல்லாம் தாண்டி கோஜோ ஒவ்வொரு தடவை பஞ்ச் பண்ணும்போதும் தன்னோட கைகள்ல கர்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணுவான். சோ கோஜோவோட அட்டாக் எல்லாமே பயங்கரமான டேமேஜ் ஏற்படுத்தும். பிளஸ் கோஜோ வந்து தன்னோட கர்ஸ் டெக்னிக்கை அதிகமா யூஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் கோஜோவுக்கு வந்து ஸ்டாமினா குறையவே குறையாது. பட் கர்ஸ்ட் எனர்ஜி வந்து கோஜோவுக்கு அன்லிமிட்டடா இருக்கும். என்னதான் ஃபுல்லா குறைஞ்சாலும் திரும்பி கொஞ்ச நேரத்திலே ரீசார்ஜ் ஆயிடும். அண்ட் கோஜோவால தன்னோட கைகளை கிளாப் பண்றது மூலமா தான் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் டெலபோர்ட் ஆக முடியும். கோஜோவோட ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து லைட்னிங்கை விட ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா டோஜியாலேயே மெகிமியோட ஷிகிகாமி யூஸ் பண்ண லைட்னிங் அட்டாக்கு ரியாக்ட் பண்ணிருக்க முடியும். டோஜியை கம்பேர் பண்ணும்போது கோஜோ வந்து ரொம்ப ஃபாஸ்டானவன். சோ கோஜோவால லைட்னிங் விட ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும். பிளஸ் இவனால பறக்கவும் முடியும். அண்ட் கோஜோவோட இன்ஃபினிட்டியை தாண்டி கோஜோவை யாராலையும் காயப்படுத்த முடியாது. அதையும் மீறி காயம் ஏற்பட்டா கோஜோவால தன்னோட ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் உடம்புல எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டாலும் சரி, இல்ல கை கால் மாதிரியான உறுப்புகளை இழந்தாலும் சரி, ஆர்சிடியை யூஸ் பண்ணி கோஜோவால இன்ஸ்டன்ட்டா ஹீல் பண்ணிக்க முடியும். அண்ட் கோஜோவோட மேஜர் டெக்னிக்கான லேப்ஸ் ப்ளூ, இந்த ஒரு லேப்ஸ் ப்ளூங்கிறது இது தொடுற எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்படியே அது தனக்குள்ள அட்ராக்ட் பண்ணிக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. அடுத்ததா ரிவர்சல் ரெட். இந்த ஒரு ரிவர்சல் ரெட்ங்கிறது லேப்ஸ் ப்ளூக்கு அப்படியே ஆப்போசிட். இது டச் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே டோட்டலா ரிப்பல் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாம் வெடிக்கிற மாதிரி. அடுத்து கடைசியா ஹாலோ பர்பிள். இந்த ஒரு ஹாலோ பர்பிள்ங்கிறது போத் லேப்ஸ் ப்ளூ அண்ட் ரிவர்சல் ரெட் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றது மூலமா மிகப்பெரிய அளவுல போத் அட்ராக்டிவ் அண்ட் டிஸ்ட்ராக்டிவ் ஃபோர்ஸை வச்சு அட்டாக் பண்றது. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஹாலோ பர்பிள் எதெல்லாம் டச் பண்ணுதோ அது எல்லாமே அட்டாமிக் லெவலுக்கு எரேஸ் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஹாலோ பர்பிள் டெக்னிக்ல இருந்து எஸ்கேப் ஆனதுன்னா அது ஹனாமியும் சுகுனாவும் மட்டும்தான். பட் அவங்களுக்கே பாடியில பயங்கரமான டேமேஜ்ங்கிறது ஏற்பட்டுருந்துச்சு. அடுத்து கடைசியா இருக்கிறது கோஜோவோட டொமைன் எக்ஸ்பான்ஷனான இன்ஃபினைட் வாய்ட். இந்த ஒரு இன்ஃபினைட் வாய்டுங்கிறது கோஜோ வந்து தன்னை சுத்தி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு ஒரு டொமைன் பேரியரை வெறும் 0.2 செகண்ட்ஸ்ல ஆக்டிவேட் பண்ணுவான். இந்த ஒரு டொமைன் பேரியருக்குள்ள கோஜோவை தாண்டி யாரெல்லாம் மாட்டிக்கிறாங்களோ அவங்களோட பிரெயினுக்கு இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை யாராலையுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. சோ இதுல மாட்டினவங்க எல்லாருமே எதுவுமே பண்ண முடியாம ஒரு சில மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நின்னுடுவாங்க. இப்படியே ரொம்ப நேரம் போச்சுன்னா அவங்க பிரெயின் டெட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு வழியா கோஜோவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா நாகட்டோவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பேசிக்காவே நாகட்டோ வந்து ஒரு உசுமாக்கி கிளானை சேர்ந்தவன். சோ நாகட்டோவோட சாக்ரா லெவல் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். எந்த அளவுக்குனா பெயின் வந்து லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்றப்ப ஒட்டுமொத்த லீஃப் வில்லேஜே டெஸ்ட்ராய் பண்ணிருப்பான். பிளஸ் அங்க இருக்கிற கக்காஷி அண்ட் சுனாடே மாதிரியான பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் ஏகப்பட்ட பேரை பெயின் வந்து போட்டு தள்ளியிருப்பான். அது மட்டும் இல்லாம சேஜ் மோன் நருட்டோ கூட வேற கண்டினியூஸா ஃபைட் பண்ணிட்டு இருப்பான்.
இருப்பான். அதுக்கும் மேல டெய்ல்டு பீஸ்டோட ஃபார்முக்கு போன நருட்டோ கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு இடையில வேற ஆல்மைட்டி பூஸ், சிப்பாக்கு டென்சே இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் எல்லாம் வேற யூஸ் பண்ணிருப்பான். இதெல்லாம் டோட்டலா முடிஞ்சதுக்கு அப்புறம் லீஃப் வில்லேஜ்ல செத்து போன அத்தனை பேரையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்திருப்பான். சோ நாகட்டோவோட சாக்ரா லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பிளஸ் நாகட்டோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தாய்ஜுட்சு ஃபைட்டர். எந்த அளவுக்குனா சேஜ் மோட் நருட்டோ வந்து பெரிய பெரிய பாறையவே அசால்ட்டா தூக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான். பட் அவன் கூடவே பெயின் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணி டஃப் கொடுத்திருப்பான். சோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பெயினுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். அண்ட் ஸ்பீடு வைஸ் கேசிஎம் நருட்டோ கூடவே நாகட்டோ ஃபைட் பண்ணதுனால நாகட்டோவோட ரியாக்ஷன் ஸ்பீடு லைட் ஸ்பீடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அப்படி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பேட்டில் கேசிஎம் நருட்டோ வந்து தன்னோட ஃபுல் பவர்ல ஃபைட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம நாகட்டோவோட ரியாக்ஷன் ஸ்பீட் லைட் ஸ்பீடா இருந்திருந்தா இட்டாச்சியோட டோட்ஸ்கா பிளேட் அட்டாக்ல இருந்து நாகட்டோ எஸ்கேப் ஆயிருக்கணும். பட் அவனால எஸ்கேப் ஆக முடியல. அது மட்டும் இல்லாம சேஜ் மோட் நருட்டோவால லைட் ஸ்பீட்ல மூவ் பண்ண முடியாது. பட் அவனோட அட்டாக்குக்கே பெயின் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுவான். அண்ட் டியூரபிலிட்டி வைஸ் பெயின் வந்து பயங்கர டியூரபிளா இருப்பான். கிட்டத்தட்ட டெய்ல்டு பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற நருட்டோவோட அட்டாக்ஸை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பெயின் டியூரபிளா இருப்பான். பிளஸ் நாகட்டோ கிட்ட வந்து ரினேகான் இருக்கு. இந்த ஒரு ரினேகான் மூலமா 6 பேக்ஸோட பவரை நாகட்டோவால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேத் வந்து அனிமல் பேத். இந்த ஒரு அனிமல் பேத்தால பல விதமான அனிமல்ஸ் வந்து சமன் பண்ண முடியும். இது சமன் பண்ற அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுலயே ஒரு பச்சோந்தி ஒண்ணு இருக்கு. அதால யார் கண்ணுக்கும் தெரியாம இன்விசிபிளா மறைய முடியும். அதோட வாய்க்குள்ள போய் பெயின் வந்து மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுவான். அடுத்தது அசுரா பேத். இந்த ஒரு அசுரா பேத்தால பல விதமான மிசைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண முடியும். பிளஸ் இது எக்ஸ்ட்ராவா ஷார்ப் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும். அடுத்தது ஹியூமன் பேத். ஹியூமன் பேத்தால ஒருத்தரோட உடம்புக்குள்ள இருந்து சோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இழுத்துக்க முடியும். பட் நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களால இந்த ஒரு அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணவும் முடியும். அடுத்தது நரகா பேத். நரகா பேத்தோட பவருமே ஒரு வகையில சோல் எக்ஸ்ட்ராக்ஷன் தான். பட் இதோட மெயின் பவரே கூட இருக்கிற மத்த பேத்ஸ் ஆஃப் பெயின்ல யாராவது ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா அவங்களை இதால திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும். அடுத்தது பிரெட்டா பேத். பிரெட்டா பேத் மேல நீங்க எந்த ஒரு சாக்ரா டைப் அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் சரி, பிரெட்டா பேத் வந்து அதை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்து கடைசியா தேவா பேத். தேவா பேத்தால ஆல்மைட்டி புஷ் மூலமா கிராவிட்டியை மேனிபுலேட் பண்ணி தன்னை சுத்தி இருக்கிற பொருட்களை அட்ராக்ட் பண்ணவோ இல்ல ரிப்பல் பண்ணவோ முடியும். பட் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இதுக்கு 5 செகண்ட்ஸ் கோல் டவுன்ங்கிறது இருக்கு. ஸோ இந்த 6 பேட்ஸையுமே எங்கேயோ இருந்து நாகட்டோ வந்து தன்னோட சாக்ரா ராட்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா இவங்க 2 பேருக்கும் பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. எப்பவும் போல அனிமல் பேத் வந்து தன்னோட அனிமல்ஸை சமன் பண்ணுது. அதே சமயத்துல அசுரா பேத் வந்து கோஜோவை நோக்கி மிசைல்ஸை ஷூட் பண்ணுது. பட் இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால இது எதுவுமே வேலை செய்யல. ஸோ பதிலுக்கு கோஜோ வந்து லேப்ஸ் ப்ளூவை வச்சு அட்டாக் பண்றான். பட் பிரெட்டா பேத் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுது. அடுத்ததா பிரெட்டா பேத் கோஜோவோட இன்ஃபினிட்டியையும் அப்சர்வ் பண்ண வருது. பட் கோஜோ வந்து சடனா டெலபோர்ட் ஆகி வானத்துல பறந்துட்டு இருக்கான். பறந்துட்டு இருக்கிற கோஜோவை அட்டாக் பண்ண அனிமல் பேத்தும் தேவா பேத்தும் வராங்க. தேவா பேத் வந்து ஆல்மைட்டி புஷை யூஸ் பண்ணி கோஜோவை ரிப்பல் பண்றான். பட் கோஜோ வந்து அதுல இருந்தும் டெலபோர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிடுறான். டெலபோர்ட் ஆனவன் ஸ்ட்ரெயிட்டா அனிமல் பேத் கிட்டயே டெலபோர்ட் ஆகி ரிவர்சல் ரெட்டை யூஸ் பண்ணி அனிமல் பேத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். பட் டெஸ்ட்ராய் ஆன அனிமல் பேத்தை நரகா பேத் வந்து திரும்ப ரிவைவ் பண்ணி கொண்டு வந்துடுறான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நரகா பேத் மேலதான் கோஜோ டார்கெட்டா இருக்கான். சோ நரகா பேத்தை நோக்கி கோஜோ வந்து தன்னோட ரிவர்சல் ரெட்டை யூஸ் பண்றான். பட் பிரெட்டா பேத் வந்து அதை அப்சர்வ் பண்ணி நரகா பேத்துக்கு ஒரு காடு மாதிரி காவலுக்கு இருக்கு. சோ பிரெட்டா பேத்தை வச்சு தான் கோஜோவை டிஃபீட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட நாகட்டோ வந்து ஆல்மைட்டி புஷை யூஸ் பண்ணி பிரெட்டா பேத் கிட்ட கோஜோவை புஷ் பண்றான். பிரெட்டா பேத் வந்து கோஜோவை தொட்டுட்டா கதை காலி. ஏன்னா பிரெட்டா பேத் வந்து கோஜோவோட இன்ஃபினிட்டி தாண்டி கோஜோவோட கர்ஸ்ட் எனர்ஜியும் டோட்டலா அப்சர்வ் பண்ணிடும். அப்படி அப்சர்வ் பண்ணிட்டா ஹியூமன் பேத்தை வச்சு கோஜோவோட உடம்புல இருந்து சோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டுடலாம். பட் இங்க இன்னொரு விஷயம் நடக்கலாம். கோஜோ நினைச்சா பிரெட்டா பேத் கிட்ட போன உடனே தன்னோட டொமைன் எக்ஸ்பென்ஷனை ஆக்டிவேட் பண்ணிடலாம். பிரெட்டா பேத் கிட்ட தான் நரகா பேத்தும் இருந்துச்சுங்கிறதுனால ரெண்டுமே டொமைன்குள்ள மாட்டிக்கும். டொமைன்குள்ள மாட்டின அடுத்த செகண்டே அதுல இருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸை சமாளிக்க முடியாம பிரெட்டா பேத்தும் நரகா பேத்தும் அப்படியே செல்ல மாதிரி நின்னுடும். நீங்க வந்து கேட்கலாம், ப்ரோ ரினேகான் யூசர் கிட்ட இன்ஃபினிட் வாய்ட் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா இன்ஃபினிட் வாய்ட் வந்து இட்டாச்சியோட சுக்கியோமே மாதிரி கென்ஜுட்சுலாம் கிடையாது. இதுல இருந்து வர்றது எல்லாமே ரியலான பிசிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். சோ ரினேகானே வச்சிருந்தாலும் இன்ஃபினிட் வாய்ட்ல இருந்து தப்பிக்க முடியாது. பட் ஆல்ரெடி பிரெட்டா பேத்தும் நரகா பேத்தும் டெட் பாடிஸ்ங்கிறதுனால அதுங்களோட பிரெயினுக்கு ஒன்றும் ஆகாது. பட் இவங்களை கண்ட்ரோல் பண்றது நாகட்டோ தான். ஸோ இன்ஃபினைட் வாயில இருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் நாகட்டோவை மென்டலி லாக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அதையும் மீறி அதுல இருந்து எஸ்கேப் ஆனாலும் இன்ஃபினைட் வாயில இந்த 2 பேத்ஸ் ஆஃப் பெயினையும் வெறும் 10 செகண்டுக்கு கோஜோ லாக் பண்ணாலே போதும். அதுக்குள்ளேயே பிரெட்டா பேத் அண்ட் நரகா பேத்தோட தலையை கோஜோ வந்து பிச்சு போட்டுருவான். ஸோ இந்த 2 பேத்ஸ் ஆஃப் பெயினோட கதையை முடிச்சாலே போதும். மீதி இருக்கிற 4 பேத்ஸ் ஆஃப் பெயினால கோஜோவோட இன்ஃபினிட்டியை தாண்டி கோஜோவை காயப்படுத்துற மாதிரி எந்த ஒரு அட்டாக்குமே இவங்க கிட்ட கிடையாது. ஸோ இப்போ கோஜோ வந்து ரொம்ப ஃப்ரீயாவே இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்போ கோஜோ வந்து தன்னோட ஹாலோ பர்பிள் அட்டாக்கை யூஸ் பண்றான். ஹாலோ பர்பிள் வந்து ரொம்பவே அதிகப்படியான ரேஞ்சை கவர் பண்ணும். அதுவும் கிட்டத்தட்ட லைட் ஸ்பீட்ல. ஸோ இதுகிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் ஓடிலாம் யாராலையும் தப்பிக்க முடியாது. இந்த ஒரு ஹாலோ பர்பிள்ல இருந்து பெரும்பாலும் யாராலையும் தப்பிக்க முடியாது. பட் தேவை பார்த்து நினைச்சா தன்னோட ஆல்மைட்டி புஷை யூஸ் பண்ணி இந்த ஒரு அட்டாக்கை ரிப்பல் பண்ணியோ இல்ல அங்கிருந்து பறந்தோ எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மீதி இருக்கிற 3 பேட்ஸ் ஆஃப் பெயினை
பெயினால இந்த ஒரு அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. ஸோ டோட்டலா 5 பேத்ஸ் ஆஃப் பெயினுமே காலி. இப்போ மீதி இருக்கிற தேவா பேத் வந்து சிபாக்கு டென்சே மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்றான். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, சிபாக்கு டென்சே மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்காவே இருந்தாலும் கோஜோவோட இன்ஃபினிட்டியை தாண்டி கோஜோவை காயப்படுத்த முடியாது. பிளஸ் கோஜோவால டெலபோர்ட் ஆகியும் எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஹாலோ பர்பிளோ இல்ல இன்ஃபினிட் வாய்டோ தேவா பாத்தோட கதையும் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நருட்டோ மாதிரியே சாக்ரா ராட சென்ஸ் பண்ணி கோஜோ வந்து நாகட்டோ கிட்ட டெலபோர்ட் ஆயிட்டான். பட் இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல நாகட்டோவாலையும் பெருசா எதுவுமே பண்ண முடியாது. வேணும்னா நாகட்டோ நினைச்சா கெட்டோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணலாம். பட் அதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதோட அட்டாக் எதுவுமே கோஜோவோட இன்ஃபினிட்டியை தாண்டி கோஜோ மேல பட போறது கிடையாது. அண்ட் கோஜோ சடனா நாகட்டோ கிட்டையும் டெலபோர்ட் ஆகி ஒரு இன்ஃபினைட் வாய்டோ இல்ல ஹாலோ பர்பிளோ இது ரெண்டுல எதை வச்சு அட்டாக் பண்ணாலும் நாகட்டோவோட கதை முடிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு பேட்டிலோட கிளியர் வின்னர் யாருன்னா கோஜோ சத்தோரு தான். ஸோ ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.